இன்றைக்கு உங்களுக்கு விலையில்லாம் மிதிவண்டியை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வழங்க சொல்லி ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த ஆணையின் அடிப்படையில் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காரைக்குடி நகரில் உங்களுக்கெல்லாம் இந்த விலையில்லா மிதிவண்டியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய அருப்புக்கோட்டை நகரில் நம்முடைய பள்ளியில் இருக்கிற குழந்தைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த விலையில்லா மிதிவண்டியை நாங்கள் வழங்க வருகிறோம். அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு நிறைய பணங்களை ஒதுக்குகிறார்கள். காரணம், ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக தமிழ் சமுதாயம் இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அறிவுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். இந்தியாவிலேயே அறிவுசார் குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள் கேட்டால் அது தமிழ்நாடு தான் என்று பெயர் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இன்றைக்கு இந்த துறைக்கு நிறைய பணங்களை நம்முடைய முதலமைச்சர் ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகம் ஒரு போட்டியான உலகமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் படித்தவர்கள் குறைவாக இருந்தார்கள். ஆகவே வேலை வாய்ப்பு விரைவிலே கிடைத்தது. இன்றைக்கு அப்படி அல்ல, எல்லா வீடுகளிலும் படித்திருக்கிறார்கள். அந்த படித்த குழந்தைகள் வேலைக்கு போகிற நேரத்தில் அவருடைய திறமையை பொறுத்துதான் வேலைக்கு ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய குழந்தைகள் அரசாங்கம் நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்கிற நேரத்தில் தான் படித்து முடித்தவரையே உடனடியாக வேலைகள் கிடைக்கும். இன்றைக்கு வேலை கிடைக்காமல் இல்லை. ஒரு வேலை கிடைக்கிற நிறுவனம் தான் கொடுக்கிற சம்பளத்திற்கு அந்த வேலைக்கு எடுக்கிறார் தகுதியா என்று பார்த்து இருக்கிறார்கள். அந்த தகுதியை நீங்கள் எதிர்காலத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டங்களை தீர்க்க வேண்டும். உங்கள் குடும்பங்களுடைய கஷ்டங்கள் அவர்கள் தலைமுறையோடு போகட்டும். உங்கள் தலைமுறை ஒரு எழுச்சி மிகுந்த தலைமுறையாக, வசதியுள்ள தலைமுறையாக வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக வாழ்த்தி குழந்தை செல்வங்களை நான் மறுபடியும் இந்த குழந்தைகள் தினத்தில் உங்கள் தினத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். அதுவும் நம்முடைய தொகுதியை சார்ந்த நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைகள். ஆகவே உங்களுடைய வளர்ச்சியில் எங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ அதை விட ஒருபடி அதிகமாக எங்களுக்கு அக்கறை இருக்கிறது சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அவர்கள் நன்றி வணக்கம்.